ஆக்சுவலா வந்து ஒரு 1600 மகளிருக்கு மேல பிளான் பண்ணியிருந்தோம். சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா எங்களோட மாவட்டம், மாநகரம், ஒன்றியம், கிளை, வார்டுல இருந்து பாத்தீங்கன்னா அந்தந்த நிர்வாகிகள் வந்து தனித்தனியா ஒரு 500 பேரா வந்து இன்னைக்கு குமிஞ்சிட்டோம். ஆனா பாத்தீங்கன்னா நாங்க வர்றது தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு வந்து இடையூறு கொடுக்குற மாதிரி வண்டிக்கு பாஸ் வாங்கியிருக்கீங்களா, எத்தனை பேர் போறீங்க, நிர்வாகிகளோட டீடைல்ஸ் கொடுங்க. இது மாதிரி எல்லா கட்சியிலயும் மாநாடு நடக்குது. இந்த மாதிரிலாம் பண்ணதே கிடையாது. நாங்க எங்க சொந்த காசுல வரோம். எங்க கட்சியில காசு கொடுத்து நாங்க வரல. தளபதி மேல உள்ள அன்புலையும் தமிழக வெற்றி கழகம் வந்து 2026ல வந்து அவங்க வந்து அரியணையில ஏறணுன்ற ஒரே லட்சியம் தான் எங்க மகளிருக்கு எல்லாருக்கும். அந்த ஒரு ஆட்சி மாற்ற விரும்பி நாங்க வந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து தடை போடுற விதமா நாங்க வச்சிருந்த பேனர்லாம் கிழிச்சாங்க, பிளக்ஸ் எல்லாம் அகற்றினாங்க, அரெஸ்ட் பண்ணி உள்ளார வச்சாங்க. எங்களை ஆர்ப்பாட்டம் பண்ணோன்னு அரெஸ்ட் பண்ணி உள்ளார வச்சாங்க. ஒரு நாள் ஃபுல்லா மாவட்ட செயலாளரோட சேர்ந்து முந்தா நாள் நாங்க அரெஸ்ட் ஆகி 6:30 மணிக்கு வெளியில வந்தோம். அதுக்கப்புறம் வந்திருக்கோம் அந்த மாநாட்டுக்கு. இந்த நிலைமையிலேயும் மாநாட்டுக்கு எப்படி சிறப்பா ஏற்பாடு செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு வந்திருக்கோம். இருந்தாலும் நாங்க எப்படி வரோம், என்ன மாதிரி வரோம்னு சொல்லிட்டு அந்த டீடைல்ஸ் எல்லாம் வந்து போலீஸ் ஆபீசர் எங்களுக்கு கால் பண்ணி கேட்டாங்க. நாங்க போனை எடுக்கல, இடத்தையும் சொல்லல. நாங்க 2 இடத்த மாத்தி 3வது இடத்துல இருந்து தனித்தனியா பிரிஞ்சு நாங்க லொகேஷனை மாத்தி நாங்க வந்திருக்கோம். இப்பவும் பாருங்க, அங்கங்க டோல்கேட்ல இருந்துகிட்டு அன்யூனிஃபார்ம்ல வந்து எத்தனை பேர் போறீங்க, எங்க போறீங்க, நாங்க கோயிலுக்கு போறோம்னு சொன்னோம். அப்புறம் கடுப்பாயி ஆமாங்க நாங்க மாநாட்டுக்கு தாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டோம்.